எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி ஒரு அருமையான அறுபடை வீடுகளிலே நிறைவாக நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய 6வது படை வீடாக வீற்றிருக்கக்கூடிய இந்த பழமுதிர் சோலையிலே கந்த சஷ்டி பெருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய ஆலயத்தினுடைய மேலாளர் அவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தினை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். பொதுவாகவே தொலைக்காட்சிகளிலே நிகழ்ச்சிகளை பார்ப்பவர்களை பார்வையாளர்கள் என்று சொல்வது வழக்கம். அதை போல வானொலியிலே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிப்பவர்களை நேயர்கள் என்று சொல்வது வழக்கம். இறை சார்ந்த பணிகளில் தன்னை ஆட்படுத்திக் கொள்பவர்களை எப்பொழுதுமே அன்பர்கள் அல்லது பக்த கோடிகள்னு சொல்லுவோம். ஏன் பக்த கோடிகள் அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் கோடிக்கு இணையானவர்கள். அதனால தான் பக்த கோடிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தங்களுடைய வேலைகளை விடுத்து ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் உங்களை நீங்கள் ஆட்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இறைவனினுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வு என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. குறிப்பாக இந்த விரதம் அப்படின்ற ஒரு முறை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு என்பது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. ஆனால் ஆன்மீகம் சார்ந்த உண்மை என்ன தெரியுமா? நமது உள்ளத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா எல்லா நேரமும் எதையாவது பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதுதான் நடந்த பிரச்சனை, நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை, நடக்க போகிற பிரச்சனைன்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளை பற்றியுமே நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேளையில் அதை கடப்பதற்காக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டால் இறைவன் தான். அப்போ அந்த இறைவனினுடைய திருவடியை வணங்கும் பொழுது நம் மனதில் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் போயிடும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற விரதங்களை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வேளையிலே இந்த கந்த சஷ்டி விழா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பொதுவாக கடைபிடிக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு உகந்த ஒரு விரத முறை அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கந்த சஷ்டி விழா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த முருகப்பெருமானுடைய வரலாறு அவர் எப்படி உதித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அதை விட நம்ம வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வரலாறாகத்தான் இருக்கும். அதாவது காசிபர் அப்படின்ற ஒரு முனிவருக்கும் மாயை அப்படின்ற அந்த இணையருடைய மகனாக பிறக்கிறவர் தான் சூரபத்மன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சூரபத்மனுக்கு அவருடைய அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இறைவனை மனசால வேண்டி கடுமையான தவம் புரிஞ்ச அப்படின்னா நீ வேண்டக்கூடிய அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும்னு சொல்லி தன்னுடைய தாய் மாயை சொல்கிறாங்க. தாய் சொல்கிறத தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூரபத்மன் என்ன செய்கிறாரு, கடுமையான தவம் பண்ணுறாரு. அப்படி தவம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். அப்போ சிவபெருமான் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவரை மெச்சு போய், இவ்வளோ ஒரு கடுமையான தவம் இருந்த பக்தனா நீ இருக்கியே, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சூரபத்மன் சொல்கிறாரு, இந்த உலகத்தையே ஆளணும், அதாவது இந்த தேவர்களையும் மானுடர்களையும் நான் மட்டுமே ஆளணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்குறாரு. அதை போல என்னுடைய மரணம் என்பது சிவபெருமானாகிய உங்களால் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவ்வளோ கடுமையான தவம் இருந்த பிறகு அவருக்கு அருள் வழங்கி அந்த 2 வரங்களையும் கொடுத்துட்றாரு. இப்போ இந்த வரத்தை வாங்கினதுக்கப்புறம் சூரபத்மன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடாரு அப்படின்னா, நம்ம கைகளில் பொறுப்பு வந்துருச்சுன்றதுக்காக ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டார். அப்போ தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களையும் மானுடர்களையும் போட்டு படாத பாடு படுத்துறாரு. அப்போ அது மாதிரி படுத்தும்போது அங்கே இருக்கிறவங்கனால அதை தாங்கிக்க முடியல. இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரனுடைய மகன் சயந்தன் அவரை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி சிறையில் அடைச்சிடறாரு சூரபத்மன். அப்போ இதை தாங்க முடியாமல் இந்திரன் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் சேர்ந்து போய், எப்படி கல்லூரிக்கு முதல்வர் ஹெட் அப்படின்னு சொல்கிறோமோ, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ, அதே போல் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஒரு முதன்மையாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாம் வல்ல சிவபெருமான் தான். அப்போ சிவபெருமான் கிட்ட போய் எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, நீங்கள் வரம் கொடுத்த இந்த சூரபத்மன் எங்களை போட்டு படாத பாடு படுத்துறாரு, எங்களால் தாங்க முடியல,
அதனால் நீங்களே இதுக்கு ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சிவபெருமானுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. அப்போ கோபம் வரும்போது எப்போதுமே அவருடைய 3வது கண் என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண் திறந்துடும். அப்போ அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து அது திறந்த பிறகு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா 6 தீப்பொறிகள் அப்படி பறந்து வருது. அந்த 6 தீப்பொறிகள் வந்த பிறகு அந்த 6 தீப்பொறியை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாயு பகவான், இந்த வாயு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை ஏந்தி வண்ண மீன்கள் இனம் துள்ளி விளையாடக்கூடிய சரவண பொய்கையில் கொண்டு போய் போட்டுறாரு. அப்போ அந்த சரவண பொய்கையில் போடும்போது அங்கே இருந்த அந்த தாமரை மலர்கள் மீது இந்த தீப்பொறியை போடும் பொழுது பொன்னில் வார்த்தார் போல், அதாவது அந்த தாமரை மலர் அது அந்த தீப்பொறி படும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா தங்க தாமரை போல மின்னுதான். அப்போ அந்த 6 தாமரைகளையும் பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியும் அவருடைய மகன் தானே, சிவபெருமானுடைய சக்தியினால் வர்றதுனால பார்வதி தேவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த 6 மலர்களையும் ஒரு கூற சேர்க்கிறாங்க, ஒன்றா சேர்க்குறாங்க. அப்படி சேர்ந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த 6 மலர்களும் ஒன்றாக சேர்ந்து 6 முகங்கள் கொண்ட 12 கரங்கள் கொண்ட ஒரு திருமேனியாக முருகன் அங்கே அவதரிக்கிறார். அதுதான் முருகனுடைய வரலாறு என்று சொல்வார்கள். ஆக குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த முருகனை சீராட்டி தாளாட்டி வளர்ப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை பெண்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து அவர்களை வளர்க்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அப்படின்னா முருகன் எல்லாருக்கும் அருள் புரிவார். அதிலும் குறிப்பாக பெண்களினுடைய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் அதுதான் அந்த விரதத்தினுடைய பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் எதை அடிப்படையாக வச்சு இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு உணர்வு, பக்தி உணர்வு. இன்னைக்கு பக்தின்றதுக்கு நிறைய இலக்கணங்கள் இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான பக்தி வாழ்க்கையில். முதல் நிலை பக்தி என்பதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயபக்தி அப்படின்னு சொல்லுவோம். பயபக்தி என்றால் பெற்றோர்கள் மீது குழந்தைகளுக்கு வரக்கூடிய பக்தியை பயபக்தின்னு சொல்லுவோம். இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. இன்றைக்கி எந்த குழந்தைங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க? யாரும் கிடையாது. 100% பெற்றோர்கள் 100% பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கேட்காம எந்த முடிவும் எடுக்கிறதே கிடையாது. ஆனால் 99% குழந்தைகள் தன்னோட பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்களை கேட்டு முடிவெடுக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைய பயபக்தி அப்படின்றது இருக்குது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பக்தி நிலையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிபக்தின்னு சொல்லுவோம். மனைவி மீது வரக்கூடிய பக்தியைத்தான் பதிபக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் ஒரு வாசகம் ஒன்று இருந்தது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், ஆனால் மனைவிகள் அனைவருமே அமைதியாக அமைவது என்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம். இன்னைக்கு நிறைய கணவன்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவி வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதை மாற்ற முடியாது, அதுதான் இயற்கையினுடைய நியதி. சிவனாக இருந்தாலும் சரி, இந்த உலகை ஆளக்கூடிய சிவனாக இருந்தாலும் மனைவியை புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போனார்னா செவனேன்னு தான் உட்காரணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பக்தி அப்படின்றது இருக்குது. ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வாரத்தில் ஒரு 5 நாட்கள் வேலை முடிச்சுட்டு அந்த 2 நாட்கள் விடுமுறையை வீட்டில் கழிக்கும்போது மனைவியோட ஏதோ ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் கூட வாய் பேசியிருப்பார் போல், அதனால் அங்கே பிரச்சனையாகி மனைவி அடிச்சிட்டாங்க. அப்போ மனைவி அடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ரெகுலராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டாக்டரை பார்த்துருக்கார். ஒரு 2 வாரம் 3 வாரம் பார்த்துட்டார். 4வது வாரம் அந்த டாக்டர் கேட்டிருக்காரு, என்னப்பா இப்படி வாரம் நீ ரெகுலர் கஸ்டமர் மாதிரி என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு வரியே, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்னாரா, ஐயா என் மனைவியோட அடி தாங்க முடியல, எனக்கே என்ன பண்ணுறதுன்னு புரியல, அதனால தான் உங்ககிட்ட வர்றேன், எனக்கு ஏதாவது இதுக்கு ஐடியா இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம்.
அதுக்கு அந்த மருத்துவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சான். உடனே அவர் சொன்னாரா, அந்த நோயாளி, அதாவது அந்த கணவனை வந்து வெளியில் முதல்ல போக சொல்லி, வெளியில் ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கனே, அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்றதை பார்த்துட்டு நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த கணவன் போய், அதாவது அந்த நோயாளி போய் அந்த போர்டை பார்த்து, அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்றதை பார்த்துட்டு திரும்ப உள்ளே வந்திருக்கார். இப்போ அந்த மருத்துவர் கேட்டிருக்காரு, அந்த போர்டில் என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த நோயாளி சொல்கிறாரா, ஐயா அந்த போர்டில் இந்த மருத்துவமனையினுடைய பெயர் எழுதியிருந்தது, உங்களுடைய பெயர் எழுதியிருந்தது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்றது எழுதியிருந்ததுன்னு சொன்னாராம். இப்போ இந்த மருத்துவர் கேட்டாரா, அந்த போர்டில் அடியில் என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டாராம். 24 மணி நேரமும் சேவை செய்யப்படும் அப்படின்னு இருந்ததாம். இப்போ இந்த டாக்டர் சொன்னாரா, நானே என்னுடைய மனைவி தொல்லை தாங்க முடியாமல் தான் 24 மணி நேரமும் இங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கேன். என்கிட்டயே வந்து அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வழி கேட்டால் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆக மனைவியினுடைய தொல்லை என்பது இயற்கையினுடைய நியதி, அதை நாம் மாற்ற முடியாது. அப்போ மனைவி மீது வரக்கூடிய பக்தியைத்தான் பதி பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 3ஆம் நிலை பக்தியை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பக்தின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் மீது மாணவர்களுக்கு வரக்கூடிய பக்தியை குரு பக்தின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எந்த மாணவர்களும் ஆசிரியர்களை பார்த்து பயப்படுறதே கிடையாது. ஒரு சின்ன கேள்வி கல்லூரியில் மாணவர்கள்கிட்ட ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி தான் கேட்டோம். என்ன அப்படின்னா, உப்பு என்ற பொருள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய உப்பு அப்படின்ற ஒரு பொருள் சைவமா அசைவமா? சாதாரணமான ஒரு கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு மாணவர்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த மாணவருடைய பதில் என்னவா இருந்தது தெரியுமா? 5 நிமிஷம் யோசித்ததுக்கப்புறம் இப்படி பதில் சொல்கிறாங்க. அதாவது உப்பு என்ற பொருளை நீங்கள் சாம்பாரில் போட்டிங்கன்னா அது சைவம், மீன் குழம்புல போட்டிங்கன்னா அது அசைவம்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போ மாணவர்களுடைய நிலை என்பது இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. அதனால்தான் இந்த குரு பக்தி என்பது இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் அன்றாட வாழ்க்கையில் நாம் கடந்து வரக்கூடிய 3 விதமான பக்தி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பக்தின்ற ஒரு உணர்வுனால தான் இங்கே இத்தனை பேர் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறீங்க. அப்படின்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு சாராம்சம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முருகனுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. எத்தனை பெயர்களில் நம்ம சொன்னாலும் அவருடைய அருள் என்பது ஒன்று தான். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயான்னு நிறைய பெயர்கள் சொன்னாலும் அவருடைய குணத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன, அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணை கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். கருணை கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் முருகனுக்கு மட்டும் இந்த கருணை கடவுள் அப்படின்னு சொல்கிறோன்னா, முருகன் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த திருவுருவத்தை பார்க்கும் பொழுது குழந்தை மாதிரி இருப்பார். ஏன்னா இந்த சஷ்டியில் நிறைய பேர் விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தை பாக்கியம் அருளக்கூடியவர் முருகப்பெருமான். அதுக்காக குழந்தை மட்டும் கொடுக்குறவங்கன்னு கிடையாது. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு வேண்டுறாங்க. கல்யாணம் ஆனவங்க திரும்ப வேண்ட முடியாது, வேறு வாய்ப்பு இல்லை. ஒரு தடவை கல்யாணம் ஆனதுன்னா ஆனது தான், முடிஞ்சு போச்சு. அப்போது கல்யாணம் ஆனவங்க அடுத்த வருஷமே உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும். ஏன்னா முருகன் என்றால், முருகு என்றால் அழகு என்பது பொருள். அழகான கடவுள் அப்படின்னு சொன்னால் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கிறவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அப்போ குழந்தை பாக்கியம் வேண்டவங்க நிச்சயமாக முருகனிடத்திலே இந்த கந்த சஷ்டி விழாவினை விரதத்தினை கடைபிடிப்பது வழக்கம். இப்போ வருடத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 சஷ்டி நம்ம அனுசரிக்கிறோம். அதாவது வளர்பிறையிலே வரக்கூடிய 12 சஷ்டி, தேய்பிறையிலே வரக்கூடிய 12 சஷ்டி. அப்போ 24 சஷ்டிகள் இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 6 நாட்களைத்தான் நாம் சஷ்டி என்று சொல்வது வழக்கம். அதாவது பிரதமை, பிரிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி என்று இந்த 6 நாட்களுமே நாம் சஷ்டி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் இந்த 6 நாட்கள் சஷ்டி நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. அதாவது ஒரு மந்திரம் சொல்வது உண்டு. அதாவது சுப்பிரமணிய பிரசன்ன மாலா அப்படின்ற அந்த பாடல் வரிகளிலே
ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஷஷ்டி பிரியாய அப்படின்னு சொல்லுவாங்க. ஷஷ்டி தேவியை விரும்பக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டி தேவி என்றால் தெய்வானை என்பது பொருள். தெய்வானையத்தான் நம்ம சஷ்டி தேவின்னு சொல்லுவோம். அப்போ சஷ்டி தேவியை விரும்பக்கூடியவன் யார் என்று கேட்டால் முருகன் தான். அதைத்தான் சொல்கிறாங்க சஷ்டி பிரியாய. ஐப்பசி மாதத்திலே அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 6 நாட்களைத்தான் நாம் சஷ்டி விழா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த 6 நாட்கள் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முருகனுக்கு நிறைய பெயர்களிலே ஷண்முகம் என்ற பெயரும் உண்டு. ஷண் என்றால் 6 என்பது பொருள். அதைத்தான் ஷண்முகம், 6 முகங்களை கொண்டவன், அதனால் ஷண்முகம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சிறப்பு. அதற்கு அடுத்து முருகனினுடைய பிரதான மந்திரம் அப்படின்னு சொன்னால் சரவண பவ. சரவண பவ அப்போ 6 எழுத்துக்களை கொண்டது. அதுதான் 6னுடைய சிறப்பு. அதற்கு அடுத்து எடுத்துக்கொண்டோமே ஆனால் முருகனினுடைய அறுபடை வீடு. இந்த மதுரைக்கு எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, முருகனினுடைய முதல் படை வீடும் இங்கே தான் இருக்குது. அவருடைய 6ஆம் வீடான பழமுதிர் சோலையும் இங்கே தான் இருக்குது. அப்போ 2 படை வீடுகளை கொண்ட ஒரு மாநகரம் அப்படின்ற சிறப்பு நிச்சயமாக இந்த மதுரை மண்ணுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆக முருகனினுடைய அறுபடை வீடுகள் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி என்று 6 படை வீடுகளை கொண்டதனால் அந்த 6 என்பது சிறப்பு. அதற்கு அடுத்து 6 மலர்களில் உதித்தவர். அதே போல 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் இந்த சஷ்டி சமயங்களிலே மாலை வேளையிலே நிச்சயமாக எல்லா ஆலயங்களிலுமே தாமரை மலர் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை செய்வது வழக்கம். அந்த தாமரை மலர் பூஜையிலே பாடல் வரிகள் சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாமரை பூஜை நம்ம செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே சுப்பிரமணிய புஜங்கம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை யார் இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர். அப்போ அந்த சுப்பிரமணிய புஜங்கத்திலே 33 வரிகள் இருக்கும். அப்போ அந்த 33 வரிகளை சேர்க்கும் பொழுது 3 கூட்டல் 3 என்றால் 6 என்பது பொருள். அப்போ இந்த 6ன்றதுக்கு இத்தனை சிறப்பு இருக்குது அப்படின்னா, அதுதான் இந்த சஷ்டியிலே வேண்டணும் அப்படின்னா, சஷ்டியில் வேண்டினால் அகப்பையில் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம வேண்டக்கூடிய அத்துணை வேண்டுதல்களும் இந்த விரத நாட்களிலே நமக்கு கிடைக்கும்ன்றது தான் அதனுடைய பொருள். அதாவது இந்த சஷ்டியில் இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த விரதத்திலேயே நிறைய முறைகள் உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடுமையான விரதம் என்று சொல்லக்கூடிய மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியல. மிளகு விரதம் என்றால் முதல் நாளிலே 1 மிளகு, 2ஆம் நாளிலே 2 மிளகு, 3ஆம் நாளிலே 3, 4, 5, 6 என்று அந்த விரத நாட்களிலே ஒவ்வொரு மிளகினுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு அந்த மிளகை மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள். அதை மிளகு உபவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இந்த 6 நாட்களுமே தண்ணி கூட குடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த விரத முறையை என்ன சொல்வார்கள் என்றால் நிர்ஜல உபவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்ஜல அப்படின்னா தண்ணி கூட இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய உடல் சூழ்நிலைகளை பொறுத்து கொஞ்சம் வயசாயிருச்சு அல்லது நான் மாத்திரை போடணுன்றதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா, அவர்களுடைய விரதங்களில் சில மாற்றங்கள் பண்ணுவாங்க. அதாவது மதிய வேளை மட்டும் ஒரு வேளை உணவை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டு. ஒரு சிலர் பால் மற்றும் பழங்கள் மட்டும் எடுத்துப்பாங்க. அப்போ இது மாதிரியான நிறைய முறைகளை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் இறைவன் பார்த்தீங்க அப்படின்னா யாரையுமே இது விரதத்தினுடைய ஒரு பகுதி, விரதத்தினுடைய ஒரு பகுதி இது. இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம அடுத்த நிகழ்வுகளில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்த விரதத்தினுடைய நடைமுறை என்னன்றதை பார்த்ததுக்கப்புறம் இன்றைய நாளினுடைய தலைப்பு என்பது உண்மையான பக்தினா என்ன, அதுதான் இன்றைய நாளினுடைய தலைப்பு.
அதற்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு சஷ்டியினுடைய அந்த நோக்கம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது மாதிரியான சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம். அப்படிப்பட்ட வேளையிலே இது மாதிரியான விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறதனுடைய பொருள் என்னவென்றால், அணுதினமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம் உடலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஓய்வு. இந்த விரதத்தினுடைய அறிவியல் சார்ந்த உண்மை என்னவென்றால், நம் உடலிற்கும் மனதிற்கும் கொடுக்கக்கூடிய ஓய்வு தான் இது போன்ற விரதங்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த கருணை கடவுள் முருகன் சொன்னதினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ இந்த சூரபத்மன் வந்தாரு, அவரை அழிப்பதற்காக அவருடைய தந்தையாகிய சிவபெருமானினுடைய சக்தியாலே உதிக்கிறாரு முருகப்பெருமான். ஆனால் சூரபத்மனை வதம் செய்வதற்காக அவதரித்த முருகன் சூரபத்மனை வதம் செய்தாரா? சூரபத்மனை வதம் செய்தாரா என்றால் இல்லை. அதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார் என்றால், யாரை வதம் செய்வதற்காக அவதரித்தாரோ அதே முருகன் அவருக்கு மன்னிப்பு வழங்கி அருள் பாலித்து அருள் வழங்கி அவருக்கு அருகிலேயே மயில் வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் மாற்றி அருள் புரிந்து தான் பக்கத்துக்குள்ளேயே வச்சுட்டார். அப்படின்னா அதனால்தான் முருகனை நாம் கருணை கடவுள் என்று சொல்கிறோம். அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். என்ன சூரசம்ஹாரம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்வைக்கு நம்ம சூரனை வதம் செய்கிறதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதனுடைய உண்மை பொருள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பக்தருடைய ஒவ்வொரு மனிதருடைய மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிப்பது தான் சூரசம்ஹாரம். அதில் 3 முறைகள் இருக்கும். 3 முறை அவரை வதம் செய்வார்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதலில் வரக்கூடிய அந்த சூரன் யார் என்று கேட்டால், மனிதருக்குள் இருக்கக்கூடிய ஆணவ ரூபம். நமக்குள்ள இந்த ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கும். அப்போ மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணவ ரூபத்தை அழிப்பது தான் சூரபத்மனை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் உருவம் என்பது. 2ஆம் நிலை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்மம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்மம் என்ற தன்மை அது எந்த உருவத்தில் நமக்கு காட்சியளிப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கமுக அசுரனாக நமக்கு காட்சியளிப்பார். அப்போ அந்த சூரபத்மனாக இது போன்ற அசுரனாக வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை அழிக்கக்கூடிய சக்தியாக முருகப்பெருமான் நமக்கு காட்சியளிக்கிறார். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மாயை, அந்த மாயையை என்ன சொல்வார்கள் என்றால் தார்காசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3ஆம் நிலையில் வரக்கூடிய அந்த உருவம் என்பது தார்காசுரன். நம்மில் பிறக்கக்கூடிய அந்த மாயையை அழிக்கக்கூடிய சக்தியாக இறைவன் நமக்கு அருள் பாலிக்கிறார். அப்படின்னா இந்த கந்த சஷ்டி விழாவிலே சூரசம்ஹாரத்திலே ஒவ்வொரு மனிதரினுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிப்பது தான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மனம் சார்ந்த பயிற்சி. அப்போ மனதிற்கு பயிற்சி கொடுக்கக்கூடியது தான் இந்த விரத முறையினுடைய உண்மையான நோக்கம். இதுதான் பொதுவாக கந்த சஷ்டியை பற்றி சொல்லக்கூடிய விளக்கம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது உண்மையான பக்தி? அதுதான் இன்னைக்கு நாளினுடைய தலைப்பு. காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் சரி, தன்னை மீறிய ஒரு சக்தி உண்டு. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மை மீறிய ஒரு மைய புள்ளி அப்படின்னு ஒன்று இருக்கும். பக்தின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மனிதருடைய மனம் என்பது பாலைவனத்திற்கு சமம். நம்ம மனசுக்குள்ளேயே இந்த பக்தின்ற ஒரு உணர்வு உண்டு. அதைத்தான் அழகாக சொல்வார்கள். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? பக்திக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க. உண்மையான பக்தி என்பது என்ன தெரியுமா? யார் ஒருவர் உருக்கமாக என்னிடத்திலே வேண்டாங்களோ அப்படிப்பட்ட பக்திக்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றார். இயேசு பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? யார் ஒருவர் என்னுடைய திருநாமங்களை அனுதினமும் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்களை நான் உடனடியாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பெருமான் சொல்றார். இஸ்லாமியர்களுடைய பொக்கிஷமாக கருதக்கூடிய குரான் பக்தி பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, கடலிலே பயணம் செய்யக்கூடிய பயணிகளினுடைய தூய்மையான பிரார்த்தனை தான் அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது பக்தி என்பது
முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இறைவன் நமக்கு எல்லாம் கொடுக்குறாரு, ஆனால் அதை நாம் ஏற்றுக்கிறது கிடையாது. எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, கடவுள் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறது. இதில் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மட்டும் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, என்னைய மட்டும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டார் அப்படின்னா கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு இதே பிரச்சனை கொடுத்தா என்ன சொல்லுவார் தெரியுமா? தண்டனை கொடுத்துட்டார். கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாக போட்ட கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்தாரா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, பக்தின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்குது, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இறைவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் என்ன தெரியுமா செய்வார்? ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்குறாரு. ஆனால் அதற்குன்னு ஒரு கால இடைவெளி கொடுக்குறார். இப்போ நம்ம போய் இறைவன் கிட்ட கேட்குறோம், ஒரு விஷயத்தை கேட்டோன்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? பொதுவான பக்தர்களுடைய மனம் எப்படி இருக்கும் தெரியுமா? கடவுள்கிட்ட கேட்கும் போதே ஒரு டீலிங் வச்சிடுறது. நீ எனக்கு அதை செஞ்சு கொடுத்துரு, நான் உனக்கு இதை செய்கிறேன். நீ மட்டும் எனக்கு இதை செய்யலை அப்படின்னா நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு கடவுள்கிட்டே இன்றைக்கி மக்கள் போய் ஒரு டீலிங் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி பக்தின்ற ஒரு உணர்வு இன்றைக்கி சில இடங்களில் இருக்குது. அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைன்றது அனைவருக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான். அப்போ அந்த வாழ்க்கையை நாம் எந்த விதத்தில் அணுகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் பக்தின்ற உணர்வு நம்மக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உணர முடியும். முருகப்பெருமானுடைய சொற்பொழிவு நீங்கள் கேட்டதில் அதிகபட்சம் யாருடைய சொற்பொழிவு கேட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார். இப்போ இந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லியிருப்பாங்க, பக்திக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க. பக்தினா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அழகாக ஒரு இலக்கணம் கொடுத்துருப்பார். அதாவது உள்ளமாகிய வயலில், உள்ளம் என்பதை வயல் அப்படின்றத இதுக்கு ஒப்பிடுறாரு. உள்ளமாகிய வயலில் ஆணவம் எனும் காட்டை அழித்து அகங்காரம் எனும் கல்லை பிளந்து. அதாவது உள்ளம் என்பது வயலுக்கு சமம். அப்போ உள்ளம் அப்படின்ற வயலில் ஆணவம் எனும் காட்டை அழித்து, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயுமே ஒரு தீய எண்ணம் இருக்கும். அப்போ அந்த ஆணவத்தை நாம் அழிக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாரு. ஆணவம் எனும் காட்டை அழித்து, அதுக்கப்புறம் அகங்காரம், நான் தான், என்ன மிஞ்சின ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட குணநலனத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகங்காரம்னு சொல்லுவோம். அப்போ அந்த அகங்காரம் அப்படின்றது என்னென்னா சின்ன சின்ன கல்லாக உருவாகி கடைசியில் பார்த்தோன்னா ஒரு பெரிய கல்லாயிரும். அதனால தான் சொல்கிறாங்க அகங்காரம் எனும் கல்லை பிளந்து. வயல் தயாராகிவிட்டது, அங்கே காடுகளாக இருக்கக்கூடிய ஆணவத்தை அந்த கலை எடுத்தாச்சு. அதற்கு அடுத்து அகங்காரம் அப்படின்ற கல்லையும் அங்கேருந்து தூரம் எடுத்துட்டோம். அப்போ அந்த வயலில் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? விதை விதைக்கணும். மௌனம் எனும் வித்தை விதைத்து. இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? மௌனமாக இருக்கிறது. அதிலே குறிப்பாக அந்த மௌன விரதம் என்னைக்கு இருக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் எல்லா விருந்தாடியும் வருவாங்க. மாமியார் வருவாங்க, கூடவே சேர்த்து சின்ன மாமியார் வருவாங்க, நாத்தனார் அவங்க நாத்தனாரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி மௌன விரதம் இருக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மௌனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, மௌனம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதின்றது நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மௌனம் எனும் வித்தை விதைத்து, விதை போட்டாச்சு. அப்போ விதை போட்ட பிறகு என்ன பண்ணணும்னா செடி வளரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அன்பு எனும் நீரை பாய்ச்சி, அன்பு அப்படின்ற நீரை பாய்ச்சியாச்சு. அப்போ இது எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நிலம் பண்பட்டுருக்கு, விதை கொடுத்தாச்சு, அன்பு எனும் நீரை பாய்ச்சியாச்சு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கப்புறம் அப்படியே அழகாக அறுவடைக்கு தயாராகி இங்கே ஒரு விளைச்சல் வந்துருச்சு. அப்போ இந்த விளைச்சல் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயல்வெளிகளில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். அப்போ அந்த விளைஞ்சிருக்கக்கூடிய விளைச்சலை கொத்திட்டு போகிறதுக்கு அங்கேருந்து சின்ன சின்ன பறவைகள் வருவது வழக்கம். அப்போ அந்த பறவைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா காமம், குரோதம், மதம், மாச்சரியம், ஆணவம், கண். அப்போ இது மாதிரியான தீய எண்ணங்கள்
அந்த விளைஞ்சு நிற்கக்கூடிய விளைச்சலை கொத்திட்டு வரும் பொழுது பக்தர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனினுடைய திருநாமம் எனும் கல்லை விட்டு எரியும் பொழுது மனதில் விளைவதுதான் உண்மையான பக்தின்னு பக்திக்கு இலக்கணம் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருபானந்த வாரியார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவர்கள்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது பக்தி என்பது ஒருவருடைய மனதிலே விளையக்கூடியது அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த விதின்னு ஒன்று வரும். நிறைய பேருக்கு அது ஒரு கேள்விகள் உண்டு. கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஆனால் கடவுளை நான் நம்புகிறேன், ஆனால் விதியை நான் நம்புகிறேன், அப்போ நடக்கிறது நடந்து தானே ஆகும், அப்புறம் எதுக்காக போய் நான் கடவுளை வேண்டணும் அப்படின்னா, இறைவனை நம்ம வேண்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. அப்போ நம்ம போய் வேண்டும் போது கடவுள்கிட்ட என்ன வேண்டணும்னா, அந்த கஷ்டத்தை கடப்பதற்கும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான சக்தியை எனக்கு கொடுன்னு தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும். ஏன்னா பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையே கிடையாது. எல்லாமே சந்தோஷமாக இருந்தால் எத்தனை நாளைக்கு நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும்? நமக்கே தோணும், என்னடா ஒரே கலகலப்பாகவே இருக்கமே, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் என்பது என்ன அப்படின்னா, பிரச்சனைகள் வரணும், இது மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் வரணும், அதை சமாளித்து வரும் பொழுது மட்டும்தான் வெற்றின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் தொட முடியும். அதனால தான் இது போன்ற பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விதியை நம்மளால் மாற்ற முடியாது, அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலை. நம்ம எவ்வளோதான் புரண்டு உருண்டு பிறண்டு படுத்தாலுமே ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்வதை போல் விதியை யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு சின்ன கதை. ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யமதர்மன் ஒரு இளைஞருடைய வீட்டுக்கு வராரு. யமதர்மன் எதுக்கு இளைஞரோட வீட்டுக்கு வராரு? அவரோட விதி முடிய போகுது, அதனால் அவங்க வர்றாரு. யாருமே பார்த்தீங்க அப்படின்னா யமதர்மன் முன்னாடி நீ வா உனக்கு நேரம் முடிய போகுதுன்னா யாராவது வாங்க போகலான்னு சொல்லுவோமா? 100 வயதானவங்களாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் கடவுளே நீ கூட்டிகிட்டு போக மாட்டியான்னு சொல்லுவாங்க. ஆனால் யமன் பக்கத்தில் நின்றுட்டு வாங்க போகலான்னு சொன்னால் என்ன அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க அப்படின்னு 100 வயசு பாட்டி கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கிற ஒன்று தான். அப்போது அந்த இளைஞருடைய வீட்டில் அந்த யமதர்மன் உட்காந்துட்டு, தம்பி உனக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்குது, அதனால் நீ கிளம்புன்னு சொல்லிட்டாராம். அந்த இளைஞனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அதெல்லாம் என்னால் வர முடியாது, நான் நிறைய கனவுகளோடு இருக்கேன், எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன், அதனால் நான் இப்போ வர முடியாதுன்னு அந்த பையன் அழுதுருக்கான். நீ அழுதாலும் என்ன பண்ணாலும் இதுதான் விதி, இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமதர்மன் அந்த இடத்துல என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை முடிச்சுட்டு வா, 1/2 மணி நேரம் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மனசை தேத்திக்கிட்டு, சரி நீங்கள் வந்துட்டீங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு டீ கலந்து கொண்டு அந்த டீயோடு சேர்ந்து 4-5 தூக்க மாத்திரையும் கொண்டு போட்டு கொடுத்துட்டார். அந்த டீயை குடித்ததுக்கப்புறம் யமதர்மன் நாங்கள் உட்காந்துருந்த நாற்காலிலே அப்படி சாஞ்சு படுத்து ஒரு 3 மணி நேரம் கழித்து மயக்கம்லாம் தெளிஞ்சு எந்திரிக்கிறார். அந்த மயங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இறைவன், அதாவது அந்த இளைஞர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, அங்கே போய் அந்த பட்டியலோடு வந்தார் இல்லையா, இன்றைக்கி தான் அவரோட பெயர், அதாவது அவர் கொண்டு வந்த அந்த பட்டியலில் முதல்ல அந்த இளைஞரோட பெயர் இருந்தது. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த தூங்கக்கூடிய சூழ்நிலையிலே பட்டியலில் முதல்ல இருந்த அவருடைய பெயரை தூக்கி கடைசியில் போட்டுட்டு, கடைசியில் இருந்த பெயரை தூக்கி முன்னாடி போட்டு அந்த இளைஞர் உட்காந்துட்டார். இந்த 3 மணி நேரம் மயக்கம் தெளிஞ்சு அந்த யமதர்மன் எந்திரிச்சு, தம்பி உன்னுடைய உயிரை எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சும் நீ எனக்காக இப்படி ஒரு விருந்தோம்பல் பண்ணியே, அதனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்காக பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய உன்னோட பேரை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த இளைஞனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சான். ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய உன்னோட பேரை எடுக்கிறதுக்கு பதிலாக கடைசியில் இருக்கிறவங்களோட பேரை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அன்றைக்கி அந்த பேரை எடுத்துட்டார். அப்போ அந்த இளைஞர் என்ன செஞ்சார்? முதல்ல இருந்த தன்னோட பேரை தூக்கி கடைசியில் போட்டார். ஆனால் யமதர்மன் என்ன முடிவு எடுத்தார்? அவருடைய விருந்தோம்பல்னால முதல்ல இருந்த பேரை எடுக்காமல் கடைசியில் இருந்த பேரை எடுத்ததுனால விதி சரியாக அன்னைக்கு வேலை செஞ்சது. அப்போ விதியை மாற்ற முடியாது. அதை வெல்வதற்கு, அதை கடந்து செல்வதற்கு இறைவனினுடைய திருவடியை வணங்கினால் அதை சமாளிக்கக்கூடிய பண்பு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்தருக்கும் வரும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இந்த இறைவன், அதாவது முருகனை பார்த்தீங்க அப்படின்னா அரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் போடுவோம். அதே போல் கந்தா என்றால் இந்தா என்று சொல்லக்கூடிய அருள் மனம் கொண்டவர்.
அது மட்டுமல்லாமல் இந்த முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு, அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அந்த முருகா என்பதை நம்ம தனித்தனியாக அந்த வார்த்தைகளை, அந்த எழுத்துக்களை பிரிக்கலாம். மூ என்றால் முகுந்தா, ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் பிரம்மன் என்பது பொருள். அப்போது முகுந்தா என்று சொல்லும்போது நாராயணன் அவருடைய இணையராக விளங்கக்கூடிய மகாலட்சுமி. அப்போ இந்த முருகா என்று சொல்லும்போது ஒரே ஒரு திருநாமத்தை நாம் வணங்குவதற்கு மட்டும் பயன் அல்ல, இந்த 6 பேரினுடைய அருளன் நமக்கு கிடைக்குன்றதுக்காக தான் அந்த முருகா அப்படின்ற ஒரு வார்த்தையில், அந்த ஒற்றை சொல்லில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரியது. அப்போ முருகா என்று சொல்லும்போது நாராயணனுடைய அருளும் மகாலட்சுமியினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ருத்ரன் என்று சொல்லும் பொழுது ருத்ரன் மற்றும் அம்பாளினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். கா என்று சொல்லும்போது பிரம்மன் மற்றும் சரஸ்வதி தேவியினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த முருகா அப்படின்ற ஒற்றை நாமத்திலே இந்த 6 பேரினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதில் இந்த பக்தின்னு சொல்லும்போது பக்தர்களாகிய நமக்குள்ள ஒரு கேள்விகள் வரும். இன்னைக்கு கடவுளை நான் அவ்வளோ தூரம் வேண்டேன், ஆனால் கடவுள் என்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டாரே, அப்போ அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட அன்பே இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் சில பக்தர்கள் கிட்ட இருக்கும். இப்போ இந்த அன்பில் 2 விதமான அன்பு உண்டு. இறைவன் மீது நாம் கொள்ளக்கூடிய பக்தி, இறைவன் நம்மீது கொள்ளக்கூடிய பக்தின்னு 2 விதமான பக்தி உண்டு. இப்போது நம்மளுடைய பக்தியை எப்படி வெளிப்படுத்துவோன்னா, ஒன்று விரத முறைகள், இறைவனுடைய மந்திரங்களை சொல்லுவோம், இறைவனுக்காக நிறைய வேண்டுதல்கள் பண்ணுவோம், பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவோம், மாவிளக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவோம், பாத யாத்திரை நடந்து போகிறது சொல்லுவோம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ இது எல்லாம் ஒரு ரகம். அதற்கு அடுத்து கேள்வி எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறைவன் நம்மக்கிட்ட அன்பாக இருக்காரான்ற ஒரு கேள்வி. இறைவன் நம்ம மீது அன்பாக இருக்காருன்றதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. ஒரு சின்ன உதாரணம், இன்றைக்கி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் வணங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத பொழுது இறைவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? தேர் பவனி அப்படின்ற ஒரு ரூபத்திலே, தேர் திருவிழா என்ற ரூபத்திலே, பிரம்மோற்சவம் என்ற பெயரிலே, பிரம்மோற்சவம் என்ற பெயரிலே எல்லா பக்தர்களையும் நேரடியாக அவர் வந்து பார்க்கிறார். ஏழை பணக்காரர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர், இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு எந்த வேறுபாடும் இல்லாமல் நான் உன்னை பார்க்க வரேன்றதுக்காக தான் பிரம்மோற்சவ காலங்களிலே தேர்பவனி வந்து நம்மளை வந்து பார்க்குறார். அப்படின்னா அதுதான் இறைவனினுடைய உண்மையான அன்பு. அதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். காசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மனதில் முதல்ல ஞாபகம் வரவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசி விஸ்வநாதர். அதாவது இறைவன் நம் மீது வைக்கக்கூடிய அன்பு அலாதியானதுன்றதுக்கான ஒரு உதாரணம் இது. ஒரு சமயம் காசி விஸ்வநாதர் என்ன செஞ்சிருக்காரு, எத்தனை காலத்துக்கு தான் நம்ம போய் பக்தர்களை பார்க்கறது, அதாவது பக்தர்கள் நம்மளை பார்ப்பாங்க, ஒரு மாற்றத்திற்கு நம்ம போய் பக்தர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கே கருவறையை விட்டு வெளியில் ஒரு அந்தனர் மாதிரி காவி உடையணைந்து மாறு வேஷத்தில் வெளியில் வந்திருக்கார். அப்படி வந்து அந்த பகுதிகளை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மக்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன செஞ்சாரா, அங்கே வசதி படைத்தவர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு சென்று கதவை தட்டி, அம்மா எனக்கு பசிக்குதுன்னு கேட்டிருக்கார். அங்கே எந்த கதவும் திறக்கலை. கதவு திறக்கலாட்டி எப்படி உணவு கொடுத்துருப்பாங்க? அப்போ உணவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் அப்படி சோர்ந்து போய் நடுத்தர வாசிகளும் ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு போயிருக்கார். அங்கே போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேயும் அதே மாதிரி அம்மா பசிக்குதுன்னு கதவை தட்டியிருக்காரு. அங்கே சில கதவுகள் திறக்கப்பட்டது, ஆனால் உணவு எதுவும் கொடுக்கப்படலை. அவருக்கு ரொம்ப கோபமும் வருத்தமும் வந்துருச்சு. என்னடா இது பசிக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்குறோம், ஒருவேளை நம்ம மாறு வேஷத்தில் வந்ததுனால தான் இவங்களுக்கு தெரியலை போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை தேத்திக்கிட்டு காசி விஸ்வநாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த புனித நதிக்கரை கங்கை நதிக்கரையில் படிகள் இருக்குள்ளே, அந்த படியில் வந்து மேலே உட்காந்துட்டார். அவர் உட்காந்துருங்க படியிலிருந்து ஒரு 3-4 படிகள் கீழே வயது முதிர்ந்த ஒரு முதியவர், பார்க்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாக, தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அவர் பக்கத்தில் கூட யாருமே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கையில் ஒரு 2 உணவு பொட்டலத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கார்.
அப்போ உணவு பொட்டலத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த உணவு பொட்டலத்தை பிரித்து சாப்பிடும் பொழுது அங்கே ஒரு வாயிலா ஜீவன் வருது. அப்போ இந்த வாயிலா ஜீவன் வந்து வாழை ஆட்டும் பொழுது, ஐயோ அது பசிக்குது போல அப்படின்ட்டு அந்த முதியவர் என்ன பண்ணியிருக்காரு, தன் கையில் இருந்த ஒரு உணவு பொட்டலத்தை கொடுத்துட்டார். அப்போ அந்த உணவு பொட்டலத்தை கொடுத்துட்டு இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த இன்னொரு உணவு பொட்டலத்தை சாப்பிடலான்னு போயிருக்கார். அப்போ சாப்பிட கையில் எடுக்கும் பொழுது அவர் உட்காந்துருக்கிற படியிலிருந்து ஒரு 3-4 படி மேலே உட்காந்துருக்கக்கூடிய மாறு வேடத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் அப்படியே அவருக்கு முன்னாடி கையை நீட்டியிருக்கார். அப்போ கையை நீட்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஐயா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கையை நீட்டின உடனே ஒரு நொடி கூட யோசிக்காமல் அந்த முதியவர் அவருக்குன்னு இருந்த அந்த உணவு பொட்டலத்தை கொடுத்துட்டார். இப்போ கொடுத்த உடனே காசி விஸ்வநாதருக்கு பெரிய அதிர்ச்சி. அவர்னால் நடக்கவே முடியாது. அப்படிப்பட்டவர் அவருக்குன்னு இருந்த ஒரு உணவு பொட்டலத்தை நமக்கு எப்படி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்கார், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், எனக்கு தெரியுமே, யாருன்னு தெரியுமேன்னு சொன்னாராம். இப்போ காசி விஸ்வநாதருக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஆயிடுச்சு. எங்க சொல்லு, நான் யாரு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு ரொம்ப இயல்பா ஒரு சின்ன புன்முறுவலோடு அந்த முதியவர் சொன்னாராம், நீந்தாயா காசி விஸ்வநாதர்னு சொன்னாராம். அதிர்ந்து போயிட்டாராம். எதை வச்சு நான் தான் காசி விஸ்வநாதர் நீ சொன்னதுக்கு அவர் சொன்னாராம் முதியவர், இதே பகுதிகளிலே இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க போகிறாங்க, என்னுடைய தோற்றத்தை பார்த்து என்னோட உடம்புல இருக்கக்கூடிய நோயை பார்த்து ஒருத்தர் கூட என் பக்கத்தில் வந்தது கிடையாது. ஒருத்தர் கூட என் பக்கத்தில் வந்தது கிடையாது. வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் சக மனிதனைப் போல, மற்ற மனிதர்களைப் போல என்னையும் சக மனிதனாக நினச்சி அன்பு வச்சு என் கையில் இருக்கக்கூடிய உணவை வாங்கி சாப்பிடக்கூடிய பண்பும் அன்பும் காசி விஸ்வநாதனான ஒன்றை தவிர அந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அதனால தான் நீ தான் காசி விஸ்வநாதன்னு சொன்னேன்னு சொன்னார்னா, இறைவன் நம் மீது வைக்கக்கூடிய அன்பு அப்படின்றது அனைவருக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான். இதை நாம் மறுப்பதற்கு அல்ல. நம்மில் சில பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இறைவனுக்கு போய் நம்ம கடவுளை பார்க்கும் பொழுது நிறைய கொடுக்கணும், அவருக்கு அதை செய்யணும், அவருக்கு நன்கொடை, அது இவெல்லாம் இல்லவே இல்லை. இறைவன் நம்மக்கிட்ட கேட்கறது உண்மையான அன்பை மட்டும்தான். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இசையில் கவியில் கலையில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உமது தொண்டு. தெய்வம் ஏற்கும் உமது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே வேறெங்கே. அப்போ இறைவன் எல்லா இடத்திலும் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒன்று. அப்போ இறைவன் நம் மீது வைக்கக்கூடிய அன்பு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான ஒரு விஷயம். அப்போது அந்த இறைவனை அணுகிறதுக்கு பொறுமைன்றது அதை விட ரொம்ப அவசியம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வருவோம் கோயிலுக்கு அந்த டயத்துக்கு வந்துட்டு அப்படியே வெளியில் போயிடுவோம். இதில் இந்த விஐபி தரிசனம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஐபி தரிசனத்தினுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுமா? இறைவனை நம்ம சீக்கிரம் பார்க்குறோன்றது அதனுடைய பொருள் இல்லை. சீக்கிரமாக இறைவனை பார்த்துட்டு ஆலயத்தை விட்டு சீக்கிரம் போகணுன்றது தான் அதனுடைய பொருள். அப்போ இந்த விஐபி தரிசனத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடவுளுக்கு முன்னாடி நிற்பாங்க. அதுதான் முருக பக்தர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காராம், ரொம்ப காலமாக போய் அவரை பார்த்து, முருகா இத்தனை வருஷமாக பாத யாத்திரை நடந்து வந்து
உன்னை பார்க்கக்கூடிய அனுகிரகம் எனக்கு கிடைக்கல, உன் பக்கத்தில் உன்னை பார்க்கக்கூடிய அனுகிரகம் எனக்கு கிடைக்கல, எங்கேயோ ஒரு மூலையில் நின்று உன்னுடைய கடைக்கண்லேருந்து ரொம்ப தூரத்தில் நிற்கிறனே, உன்னுடைய கடைக்கண் பார்வையும் அருளும் எனக்கு கிடைக்காதான்னு புலம்பிட்டு உட்காந்துருந்தாராம். அப்போ முருகன் சொன்னாரா, டே என் பக்கத்தில் நிற்கிறவன் என்னைய தாண்டா பார்க்குறான், என்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறியே, நான் உன்னை தாண்டா பார்க்குறேன்னு சொன்னாராம். அப்போ இறைவனினுடைய அனுகிரகம் என்பது உண்மையான அன்பில் உண்டு. முதல்ல நிற்கிறோம் அப்படின்றதெல்லாம் விஷயமே கிடையாது. இறைவனை எப்படி நம் உள்ளத்தில் வைக்கிறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேணும். அப்போ பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது இப்போ நம்ம ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இறைவன் நமக்கு கொடுக்கல அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய காலம் வரை நம்மளை காத்திருக்க வைக்கிறாரு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அந்த வேண்டுதலை நாம் வேண்டக்கூடிய வேண்டுதலை பெறுவதற்கான தகுதி நமக்கு இன்னும் வரலன்றதுக்காகத்தான் இறைவன் நம்மளை காக்க வைக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம், எத்தனையோ ஆலயங்களுக்கு போவோம். அப்போ அந்த ஆலயங்களுக்கு போய் திருச்சுற்று முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இடத்துல உட்காரும் பொழுது ஏதாவது குப்பைகள் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? குப்பைகளை தூரத்தில் போட்டு உட்காருவோம் அல்லது வேறு இடத்துல உட்காருவோம். ஒரு ஆலயத்திலே இறைவனை தரிசனம் செய்ய வந்த பக்தர்களாகிய நாமே அந்த இடம் தூய்மையாக இருந்தால் தானே போய் உட்கார்றோம். அப்படிப்பட்ட இறைவன் நம்மளுடைய மனசில் வந்து உட்காராருன்னா நம்மளுடைய மனம் எத்தனை தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போ உள்ளத்தினுடைய தூய்மை என்பது அவசியம் என்பதைத்தான் இந்த விரத நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விரத நாட்களிலே நம் மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்றது ரொம்ப அவசியம். அதை வந்து துறவு வாழ்க்கைன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆனால் உண்மை அதுவல்ல. யார் ஒருவர் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கோ நிச்சயமாக அவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. இப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணாரா, மனசை கட்டுப்படுத்துறேன்றதுக்காக காசிக்கு போயிருக்காரு. இப்போ காசி அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஒரு விஷயத்தை கடைபிடிப்போம். என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை விட்டுட்டு வந்துடணும். கேள்விப்பட்டிருப்போம் தானே? அப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணாரா, ரொம்ப சந்தோஷமாக தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு காசிக்கு கிளம்பி போயிருக்கார். நல்ல சந்தோஷமாக போயிருக்கார். ஆனால் வரும்போது அதை விட ரொம்ப சந்தோஷமாக வந்தார். என்னன்னு கேட்டால், மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மனைவியை காசிலே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளும் உண்டு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரா, காசிக்கு வந்து போயிருக்கார். எதுக்காக அப்படின்னா, அவர் ரொம்ப கடுமையாக கோபப்படக்கூடிய ஒரு கடும் கோபத்தர். அப்போ அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருடைய கோபம் எங்களால் தாங்க முடியல, தயவு செய்து இவரை காசிக்கு அனுப்பி கோபத்தை விட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. போய் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கோபத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்போ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, காசிக்கு போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் போய் அவங்கக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிப்பாங்க, ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். அப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்கள, நல்ல வேலைப்பா இவர் கோவப்படாமல் கோவத்தை விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போகும்பொழுது ஒவ்வொருத்தவங்களாம் கேட்டிருக்காங்க, காசிக்கு போனீங்களே என்ன விட்டுட்டு வந்தீங்க, எதுக்கு அவர் போனார்ன்ற தெரியும், இருந்தாலும் ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாமேன்னு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டிருக்காங்க. காசிக்கு போனீங்களே என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், கோவத்தை விட்டுட்டேன் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா இருப்ப சாமின்னு கிளம்பி போயிட்டாங்களாம். அதே மாதிரி ஒரு 10-15 பேர் அப்படியே இங்கே லைனில் நின்று ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. 2வது ஆளுக்கு அவர் நல்லா தான் பதில் சொல்லியிருக்கார். நீங்கள் என்னத்தை காசியில் விட்டுட்டு வந்தீங்க, கோவத்தை விட்டுட்டு வந்துட்டேம்மா. 3வது ஆள் கேட்குறாங்க, காசிக்கு போனீங்களே என்ன விட்டுட்டு வந்தீங்க, கோவத்தை விட்டுட்டு வந்துட்டேம்மா. 4வது ஆள், கோவத்தை விட்டுட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு. 5வது ஆள் கேட்ட ஆளை போட்டு அடி அடின்னு அடித்து கோவத்தில் வெளியில் அனுப்பிட்டார். அவர் எதுக்கு போனார், கோவத்தை விடணுன்றதுக்காக போனார். ஆனால் அதை அவரால் விட முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது இந்த பக்தின்ற உணர்வு நம் மனசுக்குள்ள எதை செய்யணும் செய்ய வேணான்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வைக்கிறோன்றதுல தான் அந்த மனக்கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுதான் அப்போ இறைவனுடைய கருணை நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் நமக்கு செய்வார் அப்படின்றத நம்பிக்கையோடு நம்ம உணரணும். ஏன்னா இறை பக்தியில் முக்கியமான ஒரு விஷயம், எப்படி பொறுமையோ, எப்படி இறைவன் மீது நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான அன்போ, அதை போல் இறைவன் நம்மளை சுற்றி இருக்காருன்றதை நம்பணும்.
இன்றைக்கி எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருந்தாலும், எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருந்தாலும், எல்லா பெரிய ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்கும். டாக்டர்ஸ் கைவிட்டாலும் கடைசியில் என்ன சொல்லுவாங்க? கடவுள் தான் அடுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளை மீறின ஏதோ ஒரு சக்தி இருக்குன்றதை நாம் உணர வேண்டும், அந்த நம்பிக்கை வேணும். ஒரு சமயம் ஆதிசங்கரர் என்ன செஞ்சாராம், சாமியை கும்பிட்டுட்டு புனித நீர் ஆடிட்டு மடப்பள்ளியில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை வாங்கிட்டு அப்படி மேலே வந்திருக்கார். அப்போ மேலே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன், ஏழை சிறுவன், ரொம்ப பசியோட சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல், சட்டை கூட போடாமல் கிழிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, உதடுகள்லாம் வறண்டு போய் கண்ணீர் மல்க கையில் அம்மா பசி பசின்னு யாசகம் கேட்டு அந்த பையன் நின்றுருக்கான். இதை பார்த்தோன்னே ஆதிசங்கரருக்கு கொஞ்சம் வருத்தம். ஐயோ, இந்த குழந்தை சாப்பிடாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட கையில் அவருக்காக கொடுக்கப்பட்ட அந்த உணவை, மடப்பள்ளியிலேருந்து கொடுத்த அந்த உணவை கையில் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், தம்பி, இது எனக்காக கொடுக்கப்பட்ட உணவு, யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க, பிரச்சனை வந்துடும், அதனால் யாருமே பார்க்காத இடத்துல போய் இதை நீ சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிட்டார். சொல்லிவிட்டு ஆதிசங்கரரும் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டார். அப்போ ஆதிசங்கரர் வெளியில் வந்துட்டு திரும்ப மாலை வேளையிலே நீராடுவதற்காக அதே நதிக்கரைக்கு போயிருக்காரு. அதே இடத்தில் அதே சிறுவன் காலையில் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சோர்வாக இருந்தானோ அதை விட இன்னும் சோர்வாக அந்த பையன் அங்கேயே நின்றுருக்கான், அந்த உணவை சாப்பிடாமல் நின்றுருக்கான். இதை பார்த்தோன்னா ஆதிசங்கரருக்கு கொஞ்சம் கோபம். எனக்கு கொடுத்த உணவை நீ பசிக்குதுன்னு சொன்னதுனால தானே உன்கிட்ட நான் கொடுத்தேன், அப்புறம் அதையும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக கேட்டிருக்கார். அவர் கேட்ட கேள்விக்கு அந்த குழந்தை சொன்னானா, ஐயா, நான் பசிக்குதுன்னு சொன்னோன்னா உங்களுக்காக கொடுத்த உணவை என்கிட்ட கொடுத்தீங்க, நான் அதை மறுக்கலை, நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு இன்னமும் பசி அதிகமாக தான் இருக்குது, ஆனால் நான் ஏன் சாப்பிடலை தெரியுமா? இந்த உணவை என் கையில் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த உணவை யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிடுன்னு நீங்கள் சொன்னீங்களே, என்னை சுற்றி எல்லா இடத்துலையுமே எம்பெருமான் இருக்கானே, என்னை சுற்றி எம்பெருமான் எல்லா இடத்துலையும் என்னை பார்த்துட்ருக்கானே, அப்புறம் எப்படி நான் சாப்பிட முடியும்னு சொல்லி அந்த குழந்தை சாப்பிடவே இல்லையா. அவ்வளோ பெரிய ஞானியினுடைய அறிவு கண்ணை திறந்தது அன்னைக்கு ஏழை சிறுவன். அப்போ பக்தி என்பது இறைவன் நம்மளை சுற்றி எல்லா இடத்திலும் இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கை தான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மை அதுதானே. அப்போ கடவுள் நம்மக்கிட்ட பெருசாக ஒன்றும் கேட்க கிடையாது. அவர் கேட்குறது என்னென்னா, உன்னுடைய உண்மையான அன்பை என்கிட்ட கொடு, இல்லாதவங்களுக்கு தான தர்மம் செய். இன்றைக்கி ஏன்னா நிறைய எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய தானம் என்னவென்று சொன்னால் அன்னதானம். அதைத்தான் திருமந்திரத்தில் சொல்லுவாங்க, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை நல்கள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்றால், ஒரு சாமியை போய் நம்ம தரிசனம் பண்ணுறீன்னா இந்த மாலையை தான் கொண்டு போகணும், இவ்வளோ விலையில தான் மாலை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ நீங்கள் கொடுத்தாலும் அதை இறைவன் ஏற்றுப்பார். அதுதான் உண்மை. அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, வாயில்லாத ஜீவராசிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தானம் அது. ஏன்னா இன்னைக்கு மனிதர்கள் வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மனிதர் அல்லாத விலங்குகள்னால் அதை சொல்ல முடியாது, இந்த வாயில்லா ஜீவராசிகள்னால அதை சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானத்தை தான் பசுவிற்கு ஒரு வாயுரைன்னு சொல்லுவாங்க குறிப்பாக. அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இன்னைக்கு கைப்பிடி திட்டம் அப்படின்னே ஒன்று இருக்குது. அன்னதான திட்டத்தில் ஒரு கைப்பிடி திட்டம் அப்படின்னே ஒரு திட்டம் உண்டு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இது பெண்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக வீடுகளில் என்ன பண்ணும் அப்படின்னா, உழை வச்சதுக்கப்புறம் அரிசி போடும்போது பெண்கள் இதை செய்வது வழக்கம். அரிசி போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அரிசியை உலக்கில் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பிடிச்சபடி எடுத்து திரும்ப ஒரு ட்ரம்மில் போட்டு வைப்போம், அல்லது ஒரு பாத்திரத்தில் வைப்போம். அது எதுக்காக அப்படின்னா, வீட்டில் ஒருவேளை உணவுக்கு தட்டுப்பாடு, அரிசிக்கு தட்டுப்பாடு வரும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது வீட்டில் நம்ம சமைச்சதுக்கப்புறம், அதாவது ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு அளவாக தான் சமைப்பாங்க. அப்போ அளவாக சாப்பாடு இருக்கும் பொழுது அங்கே சாப்பாடு கேட்டு வர்றவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலைகளிலே ஒரு சிலர் அரிசியை கொடுப்பது வழக்கம்.
அது மாதிரி தான தர்மம் செய்வதற்காகத்தான் அது போன்ற திட்டங்கள் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருது. அதை தான் சொல்கிறாங்க. அப்போ யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, முடிந்த அளவு அன்னதானம் செய்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய தானம் என்றால் யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை நல்கல் தானே. இது ரொம்ப முக்கியம். இன்னுரை என்றால் முடிந்த அளவு வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது மற்றவர்களை காயப்படுத்தாமல் பயன்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதில் தான் இங்கே பிரச்சனையே இருக்குது. ஏன்னா நம்ம நினச்சி ஒன்று சொல்லுவோம், ஆனால் அதை ஏற்றுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி பிரதிபலிக்கும். அது மாதிரி வார்த்தைகளில் எப்போதும் அறத்தோடு நாம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது நம்ம வீட்டில் இருக்கும்போதே அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வீடுகளில் அறம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் வீதிகளிலே அறத்தை கடைபிடிக்க முடியும். உண்மை அதுதான். அப்போ வீடுகளில் அறத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது வீதிகளில் அறம் கண்டிப்பாக வரும். அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அறம் என்பது கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து பொறுமையோடு இருக்கணும், கருணையோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய சொன்னோம். அப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு என்ன தான் செய்யணும்? அப்போ நல்ல எண்ணங்கள். இப்போ வாழும்போது சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வாழும்போது சொர்க்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உண்டு. அதை தான் வந்து சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லுவாங்க. சிறுபஞ்ச மூலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ அந்த 5 விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக வாழும் போதே நம்மளால் சொர்க்கத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா 5 செயல்கள். 1, குளம் வெட்டுதல். குளம் வெட்டுதல் என்றால் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குளம் வெட்டுறதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நம் சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணுன்றது தான் அதனுடைய பொருள். அப்போது அந்த சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லக்கூடிய 5 செயல்களில் முதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குளம் வெட்டுதல். 2வது நீர் வழிய வாய்க்கால் அமைப்பது. யார் ஒருத்தர் இந்த நீர் வழிஞ்சு போகிறதுக்கான வாய்க்கால் அமைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை என்பது சொர்க்கம்னு சொல்கிறாங்க. 3வது என்ன அப்படின்னா பொது கிணறு வெட்டுபவன். பொது கிணறு அப்படின்னா பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி, நமக்கு மட்டும் பண்ணுறது கிடையாது. அப்போ பொதுவான பொதுமக்கள் எல்லாரும் பயன்படுத்துறதுக்காக கிணறு வெட்டுவதை பொது கிணறு கட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து விளை நிலங்களை உருவாக்குதல். விளைநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலங்களை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த விவசாயிகளோட நிலைமையை யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுக்கு பின்னாடியும் ஒரு விவசாயி இருக்காங்க. அதை நாம் உணர்வது கிடையாது. ஒரு பிடி நெல்லை பல படி நெல்லாக மாற்றக்கூடிய நவீன விஞ்ஞானி யாருன்னா விவசாயி மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி இந்த விவசாயிகளுடைய நிலைமை இன்றைக்கி அங்கங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உணர்ந்தோமையானால் அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடியது நம்ம தான். இன்றைக்கி கடத்தெருவில் வந்து விவசாயிகள் நேரடியாக வந்து ஒரு பொருளை விற்கும்போது 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் போய் நம்ம பேரம் பேசுகிறோம். ஆனால் அவங்களோட பொருளையே வாங்கி கொண்டு போய் காய வச்சு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஷாப்பிங் மாலில் விற்கிறாங்க. அதை எதுவுமே சொல்லாமல் நம்ம வாங்கிட்டு வரோம். அப்போ இதுக்கு நாமளும் ஒரு காரணம் தானே. அப்போ அந்த விளை நிலங்களை உருவாக்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. யார் ஒருவர் விளைவிக்கக்கூடிய நிலங்களை உருவாக்குகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை என்பதும் சொர்க்கத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து மரம் நடுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மரம் நடுபவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மரம் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு இயற்கை சுவாசத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு அதுக்கான நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி மரம் வளர்க்கக்கூடியது. அதே போல் சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பயன்பாடு சரியாகவே இருக்காது. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் குடிப்பதற்கு மட்டும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவோம், குடிக்கிற தண்ணியிலையே நம்ம குளிச்சுட்டு வந்துடுவோம். பார்த்துருக்கீங்களா? ஆனால் இதுவே நம்ம காசு கொடுத்து வாங்கினோம்னா என்ன பண்ணுவோம், அந்த ஒவ்வொரு தண்ணியுமே ரொம்ப கவனமாக பயன்படுத்துவோம். அப்போது பொதுநல சிந்தனையோடு நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் இறைவன் நமக்கு இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பக்தியினுடைய இன்னொரு பண்பு என்ன தெரியுமா? எப்போது பக்தின்ற உணர்வு நமக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம இருக்க வேண்டும். உண்மை அதுதான். நம்மளாக இருந்தாலே போதும்.
யாருக்காகவும் நம்ம மாறவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் நாம இருக்கணும் அப்படின்னா, எப்போது நம்மளுடைய வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுறோமோ மற்றவர்களுடைய வேலைகளில் நம்மளுடைய எண்ணங்கள் போகாது. ஒரு சமயம் என்ன பண்ணாரா, ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் தன்னுடைய கடுமையான தவத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கிராமத்தை நோக்கி வந்திருக்கார். அப்போ அந்த கிராமத்தில் இருந்த பொதுமக்கள் யாருக்கும் அவர் முனிவர்ன்றது தெரியலை. அதனால யார் எதுவுமே சொல்லாமல் அவரை பார்த்து அமைதியாக இருந்திருக்காங்க. இந்த முனிவருக்கு எப்போவுமே ஒரு இயல்பு உண்டு, கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தால் சாபமும் சேர்ந்து வந்துடும். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் யாருமே ஒரு முனிவர் வர்ற என்னை பார்த்து யாருமே வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்போ நீங்கள் யாரும் என்னை மதிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த முனிவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, என்னை மதிக்காத இந்த கிராமத்தில் 50 வருஷத்துக்கு மழையே பெய்யாதுன்னு ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுத்துட்டார். 50 வருஷத்துக்கு உங்கள் கிராமத்துக்கு மழையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊரில் இருந்த தலையாரி பெரிய மனுஷன் நாட்டாமை எல்லாரும் கட்டி உருண்டு புரண்டு மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் முடியாது, கொடுத்தது தான், சாபந்தான், அதுக்கு எந்த விமோசனமும் கிடையாது, நிவர்த்தியும் கிடையாது. 50 வருஷம் உங்கள் ஊருக்கு மழையே கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அப்போ மக்கள் எல்லாரும் அப்படியே சோர்வாக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த கிராமத்தில் ஒரு இளைஞர் என்ன பண்ணிட்டாரா, கையில் கலப்பை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிக்கு போய் அந்த வயலை வந்து பண்படுத்திட்டு இருந்தாராம் விளைச்சலுக்காக. அப்போ இந்த கிராமத்தில் இருந்து எல்லாரும் கேட்டாங்களா, ஏண்டா 50 வருஷம் நம்ம ஊருக்கு மழையே பெய்யாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ வாட்டுக்கு என்னமோ கலப்பையை தூக்கிட்டு வயலுக்கு போயிட்டுருக்கியே, அப்போ நாங்களாம் என்ன லூஸா, அப்போ நாங்களாம் என்ன புத்தியே இல்லாதவங்களா, நீ தான் ரொம்ப அறிவாளியான்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே இந்த இளைஞன் எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டுட்டு வந்தாச்சு. அதே போல் 2வது நாளும் அதே இளைஞன் அதே வயலுக்கு அதே கலப்பையை எடுத்துகிட்டு போயிருக்கார். திரும்பவும் அங்கே பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்து கேட்டிருக்காங்க, ஏன்டா நேற்று தானே உன்னை சொன்னோம், ஊருக்கு 50 வருஷத்துக்கு மழை வராதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் திரும்ப போய் நீ இப்படி பண்ணினா என்ன அர்த்தம், அப்போ நாங்களாம் எதுக்கு பெரிய மனுஷன் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பையும் அதே இளைஞன் சிரிச்சுட்டு பேசாமல் வந்துட்டார். 3வது நாளும் அதே இளைஞன் அதே விளைநிலத்திற்கு அதே கலப்பை எடுத்துகிட்டு போயிருக்கார். இப்போ அந்த கிராமத்தில் இருந்த பெரியவங்க இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கூடவே சேர்ந்து அந்த வயலுக்கு போயாச்சு. அந்த கலப்பையை கையில் வாங்கிட்டு, முதல்ல நிப்பாட்டு, நாங்கள் 2 நாளாக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், நீ எதுவுமே சொல்ல மாட்டேற, என்ன நினச்சிட்ருக்க, 50 வருஷத்துக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ வாட்டுக்கு உன்னோட வேலையை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ இந்த கேப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வைகுண்டபதி இருக்கார் இல்லையா, வைகுண்டபதி யார் அப்படின்னா, வைகுண்டபதி தன் கையில் இருக்கக்கூடிய சங்கை எப்போ ஊதுறாரோ அப்போ தான் மழை பெய்யும். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்போ இந்த சாபம் விட்டதுனால வைகுண்டபதிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 3 நாட்களில் சரி இந்த கிராமத்துக்கு தான் 50 வருஷம் மழை வராதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ 50 வருஷத்துக்கு நம்மளோட சங்குக்கு வேலை இல்லைன்னு சொல்லி சங்கை எடுத்து தலையில் வந்து வைகுண்டபதி வச்சுட்டு தூங்கிட்டார். அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கேட்டிருக்காங்க, என்ன சாமி இப்படி தூங்கிட்டீங்களேங்கும் போது, இல்லைம்மா அந்த ஊரில் வந்து கிராமத்தில் இப்படி ஒரு சாபம் இருக்குது, அதனால் 50 வருஷத்துக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால அந்த சங்கை எடுத்து என் தலையில் வச்சு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்னை வந்து தொந்தரவு பண்ணாதன்ட்டு படுத்துட்டார். இது ஒரு பக்கம். அப்போ அந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து போய் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, நீ போய் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லும்போது அந்த இளைஞன் சொன்னானா, 50 வருஷம் சாபம் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு, 50 வருஷம் மழை வராதுன்றது எனக்கு தெரியும், ஆனால் உங்களை மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இதே மாதிரி வெட்டி கதை பேசி இது மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா, வயல்னா நான் என்னன்றதை மறந்துடுவேன், வயல்வெளியில் எப்படி வேலை செய்கின்றதை மறந்துடுவேன், எப்படி கலப்பையை பிடிச்சி வேலை செய்கின்றதே நான் மறந்துடுவேன். அப்போ இந்த வேலையை மறந்துடாமல் இருக்கிறதுக்காக, என்னையை நான் புதுப்பிச்சுக்கிறதுக்காக இந்த வேலையை நான் தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறேன்ற ஒரு விஷயத்த சொன்னாராம். எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போய் நின்னாங்களாம். இதை கேட்ட அடுத்த நொடி அந்த வைகுண்டபதி என்ன பண்ணாராம், ஒரு இளைஞன் இவ்வளோ அழகாக யோசிக்கிறானே, அப்போ 50 வருஷம் இந்த சங்கை ஊதாமே வச்சுருந்தா சங்கை எப்படி ஊதுறதுன்றதை நானே மறந்துடுவேன், என்ன பண்ணிட்டாரா, டக்குன்னு எடுத்து இந்த வைகுண்டபதி ஊத ஆரம்பிச்சாரா, இடி இடிச்சிச்சா, மின்னல் வந்துச்சா, மழை கொட்டுச்சா, ஊரே ஜெய் 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 ஜெயின்னு ஜெலிச்சிருச்சான். அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, யார் ஒருவர் எதையுமே யோசிக்காமல் நம்மளுடைய வேலையை செய்யணும்னு நினைக்கிறோமோ, அப்போ நம்ம மட்டுமல்ல நம் சார்ந்த எல்லாருக்கும் பயன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கதை வந்து நமக்கு சொல்லுது அப்படின்றத சொல்லலாம். அப்போ பக்தி அப்படின்றதனுடைய உண்மை பொருள் என்னவென்றால், எனக்கு இறைவன் கிட்ட கேட்குறன்றது கிடையாது, என் சார்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்,
இன்றைக்கி நிறைய பேர் நிறைய வேண்டுதல்களோடு வர்றோம். இன்றைக்கி பக்தர் நிறைய பெரியவங்களாம் இருப்பீங்க, நிறைய அனுபவத்தில் பெரியவங்க இருப்பீங்க. ஒரே ஒரு பக்தனாக, முருகனுடைய பக்தையாக இந்த இடத்துல நான் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்மை ஆண்ட, நம்மை வழி நடத்திய அந்த முருகப்பெருமானுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும், நம்மக்கிட்ட இருந்து என்ன எடுக்கணும், எப்போ எடுக்கணுன்ற எல்லா சூத்திரங்களும் அவருக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் இறைவனிடத்திலே உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே விடுத்து, இதுவரைக்கும் நீ எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி என்று உங்களுடைய நன்றியை பதிவு செய்து விட்டால் நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, உங்களுடைய அத்துணை வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானிடம் வேண்டி இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இதுவரை செவிமடுத்த அத்துணை பக்தர்களுக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.